நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் இறுதியிலே உங்களோடு இணைந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க, ஆராய்ந்து பார்க்க, கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கும் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவிக்கிறேன். இந்த மாதம் கொண்டாட்டத்தின் மாதம், எல்லாம் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ், செலிப்ரேஷன், நிறைய சாப்பாடு, ஏகப்பட்ட பிரியாணியில் சாப்பிட்டு, அப்புறம் நேற்று கிறிஸ்மஸ் கொண்டாடி மத்தியானம் வேற பிரியாணி சாப்பிட்டு, எல்லாம் ஒரு மாதிரியான களைப்பு, ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கிற இந்த நேரத்தில் வெளியே சொன்னது போல மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டிய அந்த நேரத்தில் களைப்பாக இருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக ஜனவரி 2015 வரும்போது, ஜனவரி 2015 வரும்போது நாம் புதிய வருடத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். ஜனவரி என்றால், ஜான்வா என்றால் விண்டோ, அதாவது ஜன்னல். ஜன்னல் என்று சொல்லும்போது நம்ம முன்னாலையும் பார்க்கலாம், பின்னாலையும் பார்க்கலாம், முன்னால நடந்ததும் பார்க்கலாம், பின்னால். அதே மாதிரி இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் நடந்து வந்த பாதைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நடந்து செல்ல வேண்டிய, போக வேண்டிய பாதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். இந்த நாளிலே, இந்த தேவ சமூகத்திலே, இந்த காலை வேளையிலே ஒரு 4 முக்கியமான காரியங்கள், அநேக காரியங்கள் வருடத்தின் இறுதியிலே நாம் தியானிக்க வேண்டியது உண்டு. ஆனாலும் ஒரு 4 முக்கியமான காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 காரியங்களை நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நிமிடம் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். வாய்ப்புவி மீதில் அருளானந்தம் தீந்திடவென்றே, அன்பின் வடிவாய்ப்புவி மீதில் அருளானந்தம் தீந்திடவென்றே, தந்தை பரனின் திருமை தம்மை தாழ்த்திய விந்தையை பாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நான் செல்வோம் மீண்டும் அன்பின் வடிவாய்ப்புவி மீதில் அருளானந்தம் ஈந்திடவென்றே, அன்பின் வடிவாய்ப்புவி மீதில் அருளானந்தம் ஈந்திடவென்றே, தந்தை பரனின் திருமை தம்மை தாழ்த்திய விந்தையை பாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம், வாரி 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 நாம் செல்வோம். அன்பின் வடிவாய் புவி மீதில் அருள் ஆனந்தம் ஈந்திடவென்றே, தந்தை பரனின் திருமைந்தன் தம்மை தாழ்த்திய விந்தையை நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவரே, மகிமையுள்ள தேவன், நீ சிறுமையடையும்படியாய் வந்தீர். சிறுமையடைந்திருந்த எங்களை நீர் மகிமைப்படுத்தும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த ரட்சிப்புக்காக, அந்த ரட்சிப்பின் மூலம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் இறுதியில்
பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் தகப்பன் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை குறித்து இந்த காலை வேளையிலே நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து நாம் விரைவாக நாம் பார்த்து முடிக்கலாம். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் செய்த மகிமையான காரியங்களை நினைவு கூறுவோம். Remember the greater things the Lord has done for us. Remember the greater things the Lord has done for us. அவர் செய்த மகிமையான காரியங்களை நாம் நினைவு கூறுவோம். 1 சாமுவேலுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதனை சிந்தித்து பாருங்கள். சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வந்து அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Remember the greater things, consider the greater things the God has done for us. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடத்தும்போது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அருமையான பாடல்களை நாம் பாடினோம். நாம் பேச போகிற காரியங்களை நாம் பாடலாக நாம் பாடிவிட்டோம். எவ்வளவு மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். Gratitude should be an attitude. Gratitude should be an attitude. நன்றி கூறுவது என்பது ஒரு மனோபாவமாக இருக்க வேண்டும். அது வலிந்து சொல்லக்கூடாது. வர்ஷிப் லீடர்ஸ் சொல்லுங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தட் ஷுட் பி ஸ்பான்டேனியஸா வரணும். அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அருவி போல பொங்கி வர வேண்டும். ஏன் சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு நன்றி சொல்லுகிற அந்த காரியம் இன்னும் நாம் சற்று குறைந்திருக்கிறோம் என்றால், இன்னும் நாம் அநேக சமயங்களிலே நாம் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் பூரணமாக உணர்ந்து கொள்ளாதனாலே, ஒருவேளை இந்த நாள்ல அநேக பேர் நம்முடைய இந்த தேசத்துல ஒரு சில சகோதரர்கள் ஒருவேளை கஷ்டத்தில் வழியாக பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த வருடத்துல கடந்து சென்றிருக்கலாம், சம்பள பாக்கியினால நாம் சென்று கொண்டிருக்கலாம். ஆனா பொதுவாக பை அண்ட் லார்ஜ் பொதுவாக எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம உணர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து, உணர்ந்திருக்கிறோமா என்பதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே 700 கோடி ஜனங்கள், 7 பில்லியன் பீப்புள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, half of the population, அதாவது more than 3 பில்லியன், 300 கோடி மக்களுக்கு மேலாக $2.5 கீழான சம்பளத்திலே அதற்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2.5 சகோதரர்களுக்கு புரியும்படியாக சொல்ல, $1 3.65 திரம்ஸ். 1.3 பில்லியன், 130 கோடி மக்கள், அதாவது மிக கொடிய வறுமையிலே இருக்கிறார்கள். மிக கொடிய வறுமையிலே 1.3 மில்லியன், $1.25 per day, $1.25 per day. According to the UNICEF report, children, listen, according to the UNICEF report, 22,000 children die every day because of poverty. வறுமை நிமித்தம் 22,000 குழந்தைகள் வறுமை நிமித்தம் மரித்துக் கொண்டு. யூனிசெஃப் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம அநேக சமயங்களில் ஃபேனை போட்டு இங்க வருவோம், லைட்டை போட்டு அங்க வருவோம், அம்மா திட்டுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க. 1/4 of the population, 1/4 of the world population, 1.6 billion, 160 கோடி மக்கள் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மின்சாரம் கிடையாது. இந்தியா நம்ம நினைப்போம் ஒருவேளை இது ஆப்பிரிக்கா ஏதாவது ஜங்கிள் அப்படின்னு நினைப்போம். இல்ல இந்தியால 2013 கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 21% மேலான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு, அதாவது $1.25. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் படிச்சு பார்த்தேன். அதாவது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 20% 50% வரை அது மாறுபட்டு கொண்டிருக்கிறது. 50% மேலான மக்களுக்கு இந்தியாவில்
more than 50% of the population don't have shelter. அவங்களுக்கு தங்குவதற்கு சரியான இடம் கிடையாது. 50 இருந்து 70%, 50 to 70% of the population, 50 இருந்து 70% அதிக மக்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி, நான் யூத் மீட்டிங்ல சொன்னேன், டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம இங்க அநேக பேர் கஷ்டத்தில் இருக்கிற சில பிரதர்ஸ்லாம், ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பை அண்ட் லார்ஜ் நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போம். ஓரளவு நம்ம இந்த தேசத்துல ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம், கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல ட்ரெஸ் போடுறோம், நல்லா சாப்பிட்றோம். இந்த ஊரில் அது குறவே கிடையாது. நல்லா சாப்பிட்றோம், குடும்பத்தோட சிலர் இருக்கோம், இல்லை ஊரில் குடும்ப வசதி ஓரளவு பரவாயில்ல வசதியாக இருக்கும், ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கிறோம், அல்ல சிலர் ஒரு சம்பாதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம எவ்வளவு நிறைவாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது, இந்த தேசத்திலே இப்படி விடுதலையாய் ஆராதிக்க ஒரு சபை இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் எந்த தேசத்திலையும் கிடையாது. நம்ம ஊர்ல இப்ப ப்ராப்ளமா இருக்கு அநேக இடங்கள்ல. ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்தே பெற்றிருக்கிற நாம் பாடினது போல ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன், நம்பிக்கை, இவைகளையெல்லாம் தவிர்த்து ஆண்டவர் நமக்கு இந்த உலக பிராரம்பம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேலானது. இந்த 2014 வருடத்தை நாம் யோசித்து பார்ப்போம். உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்தை வாசியுங்கள். நாம் ஏற்கனவே பாடினோம், ஏற்கனவே சொன்னார்கள். உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, தன் பிள்ளையை சுமந்து வருவது போல, நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சங்கீதம் 73:23 வாசிங்க. Psalm 73:23, சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். You do hold my right hand, Lord. என் வலது கையை நீர் பிடித்து நீ தாங்குகிறீர். ஜனவரி 1 தேதி 2014 இருந்து டிசம்பர் 26 இந்த காலை வரை ஆண்டவர் நம்மை எவ்வளவு நிறைவாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்ம ஏதோ வசனம் என்னையா தகப்பன் தன் தோளில் சுமந்து வந்தது போல, ஆனா உண்மையாக நம்மை சுற்றி நடக்கிற அநேக காரியங்களை பார்க்கிற பொழுது நமக்கு நெருக்கமான, பாஸ்டர் சொன்னது மாதிரி, நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மோடு இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இன்று இல்லை. நாம் நேசித்த அநேகர் இல்லை இந்த வருடத்தில். நாம் நேசிக்கிறவர்கள், நம்மோடு இணைந்து நடக்கிறவர்கள், நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள், அறையில இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், ஆண்டவரே நீர் எவ்வளவு கிருபையாய் நடத்துகிறீர். இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், நான் நல்லா சாப்பிடுறேன், நல்ல ட்ரெஸ் பண்றேன், நல்ல சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரே, நான் சிந்திக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன், என் கைகள் வேலை செய்கிறது, நான் நடக்கிறேன். உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை. நான் சமீபத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் அந்த யூத் மீட்டிங்ல கூட சொன்னேன். அந்த ரீசெண்டா பாஸ்டர் ஜார்ஜ் அவங்களுடைய ஒய்ஃப் அந்த இதுக்கு போகும்போது, அந்த எம்பாமிங் சர்வீஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். பாஸ்டர்லாம் வந்தாங்க, போய் பார்த்தோம். பாஸ்டர்னால நிறைய கூட்டங்க, நிறைய பாஸ்டர்ஸ், எல்லா சர்ச்சில் உள்ள, இங்க உள்ள யூஏல உள்ள சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. தட் இஸ் ஓகே. இங்க நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது, இன்னொரு பாஸ்டர் வராருன்ட்டு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருன்னே தெரியாது, பெட்டி பெட்டியா, சும்மா அங்க ஆளும் இல்லை, கூட ஒரு ஆளு கூட கிடையாது. அது பெட்டி பெட்டியா எடுத்து அப்படி அடிக்க, அந்த ஏதோ ஒரு பேர் எழுதி கொண்டு அப்படி தள்ளுறான். அந்த இது மாதிரி பார்த்து, ஆண்டவரே இன்று நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 7 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 7,
7:8 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தார். நாம் பாடினது போல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு மீண்டும் முறை நாம் அவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், இன்று நாங்கள் ஜீவிப்பது, இன்று சுகத்தோடு இருப்பது, நாங்கள் இன்று சந்தோஷத்தோடு இருப்பது, இன்று நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. நன்றி கூறுவது மட்டுமல்ல, அவைகளை நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எக்ஸாமின் அவர் வேஸ். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 139 23 24 வாசிங்க. சங்கீதம் 139 23 24. Psalm 139 23 and 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, புலம்பல் 3:40 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 40வது வசனம். Lamentation 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்மள கவனமா வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம எந்த வழியில போய்கிட்டு இருக்கோம்? நித்திய பாதையில போய்கிட்டு இருக்கிறோமா? சரியான டிராக்ல நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க. நேர கொண்டு அவனை ஃபைனல் எக்ஸாம் எழுத விட்டா அவன் சரியா பண்ணுவானான்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் ஒரு ஸ்கூல்ல முதல்ல வைப்பாங்க, டேர்ம் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, மாடல் எக்ஸாம் வைப்பாங்க, எப்படி பண்றான்னு சொல்லுவாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, ஓப்பன் ஹவுஸ் வைப்பாங்க. அவன்கிட்ட கூட சொல்லுவாங்க, இந்த பையனை கொஞ்சம் நீங்க பாருங்க, இவன் சரியா படிக்க மாட்டாங்க, கிளாஸ்ல நல்லதான் கவனிக்கான், நல்லதான் இது பண்றான், ஆனா இதை நடக்க மாட்டாங்க, வீட்டுல ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கு, நீங்க கொஞ்சம் இது பண்ண பையன்ட்டையும் சொல்லணும். அந்த பையனும் யோசிச்சு பார்ப்பான், கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பையன், நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள பையன், அவனும் யோசிச்சு பார்ப்பான், என்ன நம்ம நல்லதானே படிக்கும், அப்ப என்ன காரணம் மண்டையில நமக்கு ஏற மாட்டேங்கன்னா வேற ஏதோ உள்ள இருக்கா, என்ன காரணம், ஏன் நம்மளால மார்க் எடுக்க முடியல அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு கம்பெனி நடத்துறவங்க ஏதோ கொஞ்சம் முதலீடு பண்ணோம், கொஞ்சம் ஆளை போட்டா ஏதோ நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது போகுதுன்னு சொல்லி, இங்க இருந்து நிறைய கம்பெனி எனக்கு தெரியும், இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, வருதோ வருமானம் வருதோ லாபம் பாக்குறோமோ இல்லையோ கடன் எடுப்போம், அந்த லோன் அந்த பேங்க் அந்த பேங்க் அந்த பேங்க், கடைசியில் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் கம்பெனி என்ன ஆயிரும், திவால் ஆயிரும். நாம் என்ன சம்பாதிக்கிறோம், என்ன உற்பத்தி செய்கிறோம், என்ன சேல்ஸ் பண்றோம், என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி, என்ன லாபம் பண்ணுகிறோம், நம்ம சரியான பாதையில் இந்த வட்டி வாங்குற மாதிரி கட்டுறதுக்கு முடியுமா? ஒண்ணும் இல்லாம ஆரம்பிச்சா கம்பெனி திவால் ஆயிடும். ஒரு அரசியல் கட்சி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் உள்ள மிகப்பெரிய எதிர்கட்சி லாஸ்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைந்தது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கொடுக்கல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு தோல்வி நடந்தது. ஆனா அந்த தலைவர்கள் இன்னும் அமர்ந்து காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே மறுபடி வந்த 3 முக்கியமான சட்டமன்ற தேர்தலை மறுபடியும் படுதோல்வி, 3வது 4வது இடத்திற்கு சென்று விட்டது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நாம் நடத்துகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தினர், ஒரு கணவனும் மனைவியும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கிற போது நாம் மீண்டும் அந்த தோல்விகளை தவிர்க்க முடியாது. நம்முடைய பெரிதான பெற்றுக்கொண்ட இந்த 2014 நாம் பெரிதான பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை, எபிரேயர்ல வாசிக்கிறோம், பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவனத்துடன் இருந்தோமா? யோசித்து பார்ப்போம். பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்,
work out your own salvation என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாம் பெற்றுக்கொண்ட இந்த மிக பெரிதான ரட்சிப்பை காத்துக் கொள்கிறதிலே, அதுக்காக நாம் முயற்சிக்கிறது, அதை பாதுகாத்துக் கொள்கிறதிலே எவ்வளவு தூரம் நாம் கவனமாக இருந்தோம் என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் எப்படி இருந்தோம்? இந்த 2014 வருடத்திலே நம்முடைய ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? அதே ஓட்டம் தானா? இன்னும் காலையில எழுந்து அதே டைம் பார்த்து அப்படி டைம் பார்த்து அப்படித்தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கமா? இல்ல அமைதியாக கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, அப்பா உம்முடைய சுத்தம் என்ன ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே என்று காத்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெப தியானம் எப்படி இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற குடும்பம், ஃபேமிலி, கணவன், மனைவி, பிள்ளைகள், அவர்கள் இங்கிருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கென்று கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, அந்த நேரத்தை நாம் சரியாக செய்தோமா என்று நாம் ஆராய். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளிலே இந்த 2014 நாம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருந்தோம் என்று யோசித்து பார்ப்போம். 2014 ஆண்டு நமக்கு கொடுத்த டைம், நேரம், the opportunities, the வாய்ப்புகள், அவைகளை நாம் எப்படி பயன்படுத்தினோம்? எவ்வளவு நேரம் உருப்படியான காரியத்திற்கு, அது நம்முடைய வாழ்க்கைக்குனாலும் சரி, நம்முடைய ஃபேமிலிக்குனாலும் சரி, அல்லது ஆண்டவருடைய காரியத்துக்காக செலவு பண்ணோம், அல்லது எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணோம்? எவ்வளவு நேரம் காசிப், எவ்வளவு நேரம் அன்னெசரி டெலிபோன், எவ்வளவு நேரம் அன்னெசரியா ஸ்மார்ட் போன்ல உட்கார்ந்து சோசியல் மீடியா காரியங்களை நேரத்தை வேஸ்ட் பண்ணோம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்கு கிருபையாய் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பணத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எப்படி செலவு பண்ணோம்? ஒரு வருடத்துல ஒரு நாளாவது கணவனும் மனைவியும் ஒரு 2 மணி நேரம் ஒரு 40 பக்கம் நோட்டை எடுத்து, இந்த வருடத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம்? சகோதரிகள் ஊர்ல இருந்தா சகோதரிகள் இங்கிருந்து போன்ல ஸ்கைப்ல பேசுங்க. இப்ப சீப் காலிங் டெலிபோன் கார்டுலாம் வருது. 1 மணி நேரமாவது ஒரு நோட் எடுத்து, இந்த வருடம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு தசம பாகம் கொடுத்தோம், எவ்வளவு செலவு பண்ணோம், எவ்வளவு வேஸ்ட் பண்ணோம்? லூலு சென்டருக்கு போனோம், ஒரு லிஸ்ட் 5-6 லிஸ்ட் வாங்க போயிட்டு வரும்போது அது நிறைந்து வலியும். அந்த 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 ஃபுல்லா அந்த ட்ரே ஃபுல்லா நிறைஞ்சு வலிஞ்சு அது இதாகி அப்படி வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணோமா? அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 31ஆம் தேதிக்கு முன்னால அந்த ஸ்டோர்ல இருந்து குப்பையா அள்ளி கொண்டு வெளியே கொண்டு நம்ம போட்டோமா? யோசித்து பார்க்கணும். தேவன் நமக்கு கிருபையா எவ்வளவு திறமைகளை, டேலண்ட்ஸ், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் நாம் தேவனுடைய நாம மகிமைக்காய், அவருடைய ராஜ்யத்தின் விரிவுக்காய் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆராய்ந்து பார்ப்போம். நீதியான பாதையிலே, நித்தியமான வழியிலே, தேவனோடு உள்ள நல் உறவிலே, குடும்பத்தில் உள்ள சரியான பொறுப்பிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சகோதரரே, Philippians 3:13-14. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். மறுபடியும் வாசிங்க தம்பி. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். வருகிற ஆண்டுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை நாம் வரையறுத்துக் கொள்வோம். வருகிற ஆண்டுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை நாம் வரையறுத்துக் கொள்வோம். prepare a plan for the year ahead. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறக்கிறேன், பின்னான காரியங்களை நான் மறக்கிறேன்,
பவுல் ரொம்ப அருமையா சொல்றார், விடுங்கப்பா, பெற்ற வெற்றிகளை விட்டு தள்ளுங்க, பெற்ற தோல்விகளை விட்டு தள்ளுங்க. நான் அதை செய்யல, நம்ம ஆண்டவரோடு உறவில சரியா இல்ல, உண்மைதான். அல்ல நம்ம ஜெப வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைந்த உண்மைதான். வேத வாசிப்புல நம்ம சரியா இல்ல, உண்மைதான். ஊழியம் இன்னும் செய்யல, உண்மைதான். பட் விட்டு தள்ளு, பின்னானவைகளை மற. புதிய ஆண்டு, புதிய திட்டம், புதிய இலக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 43:18-19. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். போதும் பிரதர், டைம் ஆயிட்டு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். There is a new year, there is a new plan, there is a new goal, there is a new purpose in your life and my life. அதான் பாசிட்டிவ் அப்ரோச். அதை செய்யல, இதை செய்யல, அப்படியாச்சு இப்படியாச்சு, அது போச்சு இது போச்சு, விட்டு தள்ளுங்க. அதை சாதித்தோம், இதை சாதித்தோம், அந்த வெற்றிகளை தோல்விகளை விட்டு தண்டு விட்டு புதிய ஆண்டிற்குள் புதிய திட்டத்தோடு புதிய இலக்கோடு பிரவேசிக்க ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். ஆனால் திட்டம் வேண்டும் என்று வேதம் அழுத்துகிறது. நீதிமொழிகளுடைய புத்தகம் 6 அதிகாரம் 6-8 வாசிங்க. நீதிமொழிகள் 6:8. Proverbs 6-8. சோம்பேறியே, மெதுவா வாசிங்க. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை எவ்வளவு நம்மள இது பண்ணி விட்டாங்க பாருங்க. எறும்பு கிட்ட போய் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கற்றுக்கொள்ள. வாசிங்க அடுத்தல. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாத, யாரும் இல்ல, லீடர்லாம் யாரும் இல்ல. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிறார், வெறும் சுறுசுறுப்புக்காக மட்டும் எழுதப்பட்டதில்லை. The perfect planning. அது கோடை காலத்துல சம்பாதிச்சு எல்லாம் ப்ராப்பரா பிளான் பண்ணி அறுப்பு காலத்தில் தனக்கு என்ன செய்யுது? தானியத்தை சேர்த்து வைக்கிறது. பெர்ஃபெக்ட் பிளானிங். எறும்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 31:15-16 வாசிங்க. Proverbs 31:15-16 பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீதிமொழிகள் 31:15-16. இருட்டோடே எழுந்து, யாரு? குணசாலியாகிய ஸ்திரீ. வாசிங்க. இருட்டோடே எழுந்து, காலையில எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். மறுபடியும் வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. இருட்டோடே எழுந்து, நல்ல கவனிங்க. காலையில நேரமா எழுந்து, அந்த அம்மா நேரம் நல்ல பிளானிங் பண்ற அம்மா காலையில நேரமோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, எல்லாம் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, நம்ம வீட்டுல பாத்துருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்போம், அதெல்லாம் கொடுத்து அப்புறம் தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அவங்களுடைய உதவி செய்கிற சகோதரிகளுக்கு படி அளக்கிறார். அசைன் த டாஸ்க். எல்லாருக்கும் என்ன பண்ற? அப்படி எல்லாம் போர்ஷன் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன செய்யணும். அப்போ ஏற்கனவே திட்டமிட்டாதான் என்ன செய்ய முடியும்? எடுத்து கொடுக்க முடியும். அடுத்தால ஒரு வயலை விசாரித்து, வெளி வேற வீட்டுல கிடந்து படுத்த கஷ்டம் போகாதுன்னு வெளியே வேற செய்ய என்ன செய்ய வேண்டியிருக்கு? வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். இங்க பாருங்க, இதுல பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்கிலீஷ்ல. she considers a field. அவள் விசாரிக்கிறாள். என்ன விசாரிக்கிறாள் தெரியுமா? அது எப்படிப்பட்டது? நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வருமா போமா எல்லாம் பார்த்து அதை கன்சிடர் பண்ணி வாங்குறது. பெர்ஃபெக்ட் பிளானிங். நம்ம அநேகம் நினைப்போம் நம்ம பிளானிங்லாம் பண்ண வேண்டாம், அப்படி தேவ சித்தத்தை. அப்படி இல்லை. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். சங்கீதம் 32:8 நம்ம இன்னைக்கு காலையில வாசித்தோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கணும். ஒரு பேப்பர்ல ஒரு பிளானாவது இருக்கணும். எங்க இருக்கு பெட்ரூம், எங்க இருக்கு வெராண்டா, எங்க இருக்கு ஹால், எங்க இருக்கணும், இது இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, பேப்பரே இல்லன்னு காலையில போய் மேஸ்திரி வந்தாச்சு, இன்ஜினியர் வந்தா வீட்டு இங்க ஒரு பெட்ரூம் போடுங்க, இங்க ஒரு இது போடுங்க அப்படின்னா அந்த வீடு முன்னேறி வரும். இன்னும் 10 வருஷம் 100 வருஷம்னாலும் என்ன செய்யாது? வீடு முடியாது. ஒரு பிளான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில.
வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு உட்கார்ந்து நம்ம தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபத்தோடு ஒரு திட்டமிட வேண்டும். இந்த 2015 நாம் என்ன செய்ய போகிறோம்? 365 நாட்கள், 365 days, 760 மணி நேரங்கள், 8760 hours, 525,600 minutes and 31,536,000 seconds. 86,400 seconds ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்கிறார். நம்ம அதை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதனை நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மிகுந்த சவால் நிறைந்த நாட்கள் என்பதனை மறந்து போய்விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் சுகமாக இருக்கிறோம், நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் உண்மைதான், ஆனால் சவால்கள் நிறைந்த நாட்களுக்குள் நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதனை மறந்து விடாதீர்கள். தனிப்பட்ட நிலையிலே, இன்று உள்ளார்ந்த நிலையிலே எத்தனை சவால்களை நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை மறந்து விடாதீர்கள். நம்முடைய குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல மிஞ்சி போனா ஒரு வீட்டுக்கு தெரியாம ஒரு 30-40 பைசா வாங்கி தரையில உட்கார்ந்து சினிமா பார்த்ததான் நம்ம செய்த ஒரு மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு அப்படி இல்ல, ஸ்மார்ட் போனை கைக்குள்ளே வந்துருது, எல்லாம் வருகிறது. பிள்ளைகள் தூக்கி கொண்டு திரிகிறார்கள், எல்லா காரியங்களும் அதற்குள் வந்து விடுகிறது. சோசியல் மீடியா, பேஸ்புக், எல்லா இன்டர்நெட் என்னெல்லாம வந்துட்டு, வாட்ஸ்அப், என்ன வருகிறது, என்ன போட்டோ வருகிறது, யார் அனுப்புகிறார், ஒன்றும் தெரியாது. தனிப்பட்ட நிலையிலே நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள சவால் நிறைந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, வெளியரங்கமாக பார்த்தால் எங்கும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நைஜீரியாவிலே நாம் பார்க்கிறோம், ஈராக்கிலே நாம் பார்க்கிறோம், எகிப்திலே பார்க்கிறோம், சொந்த தேசத்திலே இந்தியாவிலே மதச்சார்பற்ற நாடு, ஒரு செக்குலர் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற நம்முடைய தேசத்திலே தாக்கப்படுகிறார்கள். இன்று காலையிலே உள்ள கல்ஃப் நியூஸ்லே இன்று 50 கிறிஸ்தவர்கள் இன்று மற்ற மதத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு இஸ்லாமியரை தவிர 49 பேர் மற்ற மதத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சவால்கள் நிறைந்த நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நாம் திட்டமிடுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபத்திற்கென்று இந்த நாட்களிலே, இந்த 365 நாட்களிலே, இந்த ஒரு நாளைக்கு நீர் கொடுக்கிற அந்த 86,400 அந்த செகண்ட்ஸ்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, அந்த ஒரு நாளைக்கு நீர் கொடுக்கிற அந்த 24 மணி நேரத்திலே நான் எவ்வளவு நேரம் நாம் ஜெபத்திற்கு, வேத தியானத்திற்கென்று நாம் ஒதுக்க வேண்டும்? எவ்வளவு நேரம் என்னுடைய குடும்பத்திற்கென்று நான் நேரம் ஒதுக்க வேண்டும்? எவ்வளவு நேரம் தேவன் கிருபையாய் தந்திருக்கிற இந்த சபைக்கென்று, இந்த சபையின் ஊழியத்திற்கென்று, இந்த சபையின் நோக்கத்திற்கென்று, இந்த சபையின் தரிசனத்திற்கென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எதிர்காலத்திற்கென்று நீங்கள் திட்டமிடுங்கள். யங்ஸ்டர்ஸ், ப்ளீஸ் பிளான் சம்திங். இந்த நான் இப்ப ரீசெண்டா எங்களுடைய ப்ரொஃபஷனல் கான்ஃபரன்ஸ்ல நான் அட்டெண்ட் பண்ணதுல சொன்னது, இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. ஈவன் வேர்ல்ட்ல கிடையாது. ஒரு ஸ்டடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உபயோகப்படுத்துங்கள். படிக்கிற பிள்ளைகள், படித்து முடித்த பிள்ளைகள், வாலிபர்கள், ஆபீஸ்ல வேலை செய்கிறவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன், சர்டிபிகேஷன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். உங்களுடைய மற்ற டேலண்ட்டை நீங்க அதற்காக பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய திறமைகளை உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று எதையாவது செய்ய நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். மட்டுமல்ல, அநேக சகோதரர்கள் நீங்க இங்க இருக்கிறீங்க, குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறீர்கள், இங்கே இருக்கக்கூடாது. ஒரு திட்டமிடுங்கள். இன்று நாளை இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக உங்களுடைய ஊரில் இருக்க மனைவியோடு கலந்து ஆலோசியுங்கள். ஒருவேளை பொருளாதார சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம இங்க வந்தது நல்லதுதான், ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம், சில காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம், ஆனா இதற்கு முடிவே இல்லை. ஒரு நாள் வரணும், இந்த வருடம் இந்த காரியத்தை செய்துவிட்டு நான் திரும்பி வருகிறேன். 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் ஜெபத்தோடு நீங்கள் முடிவெடியுங்கள். இந்த ஊர்ல வந்து சர்ச்சில் ஆள் குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமா இருங்கள். திட்டமிடுங்கள். கணவன் மனைவி, நான் ஏற்கனவே சொன்னேன், 2 மணி நேரம்
பழைய வருஷத்துக்கு நீங்க ஒதுக்குனீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் புது வருஷத்துக்கு ஒப்பிடுங்க. இந்த வருடத்துல சகோதரர்களும் சரி, இந்த வருடத்துல இவ்வளவு நேரம் கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே, இவ்வளவு பணம் நீங்கள் கொடுக்க போறீங்க ஆண்டவரே, ஆண்டவர் சித்தமான இவ்வளவு சம்பாதிச்சேன்னா நான் ஆண்டவருக்கு என்று நான் எவ்வளவு கொடுப்பேன், ஊழியத்திற்கு என்று நான் எவ்வளவு கொடுப்பேன், ஒரு மிஷனரியை நான் என்னால தாங்க முடியும், அல்லது என்னால முடியல நான் யாரோட இணைந்து செல்வேன், ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு என்னால செய்ய முடியலன்னா இன்னொரு 5 குடும்பங்களோடு நான் இணைந்து செய்வேன். திட்டமிடுங்கள். நேரத்தை, பணத்தை, திறமைகளை, தாளந்துகளை நீங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் செலவிடுங்கள். எதையுமே செய்ய முடியாத காலம் வருகிறது சகோதரனே, கொடுக்க முடியாத காலம் வருகிறது, செயல்பட முடியாத காலம் வருகிறது. இந்த நாட்களிலே வாய்ப்பு இருக்கிற போது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்கிறேன். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்காக, நம்முடைய வேத தியானத்திற்காக நீங்கள் திட்டமிடுங்கள், குடும்பத்திற்காக திட்டமிடுங்கள், சபைக்காக நீங்கள் திட்டமிடுங்கள், எதிர்காலத்திற்கு என்று திட்டமிடுங்கள். எல்லாவற்றுக்காக உங்களுடைய பணத்தை, உங்களுடைய டேலண்ட்ஸை, உங்களுடைய மணியை நீங்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, குடும்பமாய் அமர்ந்திருக்கிறவர்கள் குடும்பத்தோடு, தனியாக இருக்கிற சகோதரர்கள் அவர்களோடு இணைந்து டெலிபோன்ல பேசி நீங்கள் திட்டமிடுங்கள். நாட்களை வீணடித்து விடாதீர்கள். எனக்கும் இது உரித்தானது, எல்லாருக்கும் உரித்தானது. நாட்கள் பொல்லாதவரைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நேரம், இந்த வாய்ப்புகள், இந்த பணம், இந்த தாளந்துகள், இந்த திறமைகளை நீங்க உபயோகப்படுத்துங்க. நான் போன தடவை நான் சொன்னேன், யங்ஸ்டர்ஸ் சொன்னேன், உங்களுக்குலாம் ஏகப்பட்ட டேலண்ட், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, நல்ல காரியங்கள் நீங்க செய்றீங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் பார்த்து நான் நினைச்சது அது ஒண்ணுதான். எல்லா ப்ரோக்ராமும் பியூட்டிஃபுல், நிறைய ஒருவேளை சின்ன இந்த குறைகள், இந்த ஆடியோ, அதெல்லாம் மைனர் இஷ்யூஸ். ஆனா ஒவ்வொருத்தருக்கு உள்ள தாளந்துகள், ஒவ்வொருத்தர் இருக்கிற திறமைகள், எவ்வளவு காரியங்களில் வைத்திருக்கிறீர்கள். இதை இந்த வருடத்தில், இந்த 2017 ஆண்டுடைய நாம மகிமைக்காய் நீங்கள் பயன்படுத்துங்கள். நீ எல்லாருமே நம்ம இங்க பிரசங்கம் பண்ணணும், அல்ல இது பண்ணணும், அல்ல ப்ரோக்ராம் நடத்தணும், இன்னொரு சர்ச்சில் இருந்து நடத்தணும் அப்படி நினைக்க வேண்டியது இல்ல. ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், ஒருத்தருக்கு நம்ம இது பண்ணலாம், ஒரு இமெயில் அனுப்பலாம், ஒரு பிரேயர் நெட்வொர்க் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு மெயில் நெட்வொர்க் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணலாம். நல்ல நீங்க படிக்கிற ஆர்டிகிள்ஸ் நீங்க இது பண்ணலாம், நல்ல புக்ஸை நீங்க கொடுக்கலாம். ஆண்டவருடைய நாமம் அந்த காரியத்தை செய்யலாம். வாய்ப்புகளை பயன்படுத்த நாம் தவறி போனால், நான் மறுபடியும் சொல்கிறேன், வாய்ப்புகள் இல்லாத நாட்கள் வருகிறது, அன்று நாம் வருத்தப்படுவோம். பிரியமானவர்களே, கடைசியாக முக்கியமாக எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நீதிமொழிகள் 16:3 வாசிங்க. நீதிமொழிகள் 16:3. Proverbs 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மீண்டும் வாசிங்கம்மா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். சங்கீதம் 37:5 வாசிங்க. Psalm 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் 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 மட்டும்தான் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 2017 பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியிலே சில சகோதரர்கள் கடந்து சென்றிருக்கலாம். நமக்கு நெருக்கமானவர்களை நாம் இழந்திருக்கலாம். நம்முடைய ஒருவேளை வேலை இழந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம். ஆனால் இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசித்த உபாகமத்தினுடைய புத்தகம் காதேஷ் பர்னாயே, அது மோசே அந்த வரலாற்றை, உபாகமத்தினுடைய புத்தகத்திலே வரலாற்றை நினைவுபடுத்துகிற பகுதி, அதாவது சும்மா அந்த பிளாஷ்பேக் போயிட்டு வரார். காதேஷ் பர்னேயாவிலே ஜனங்கள் வந்து விட்டார்கள், அதாவது பிராமிஸ் லேண்ட், அதாவது ஆசீர்வாத அந்த தேசத்தினுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். ஆனா பயம் ஒற்றர்களை அனுப்புகிறார்கள். கொண்டு வந்த ரிப்போர்ட் சரியில்லை. யோசுவாவையும் காலேப்பையும் தவிர மத்தெல்லாம் பயந்து எல்லாம் இதாகி, அப்பா நாங்க போக முடியாதுப்பா, பயங்கரமா இருக்குப்பான்னு சொல்லிட்டா நம்ம இடையில தியானித்தாதை. அப்ப மோசே சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் வாசித்தோம். முதலாவதாக மீண்டும் வாசிங்கள். உபாகமம் 1:29-30 வாசிங்க. உபாகமம் 1:29-30. Deuteronomy 1:29-30. அப்பொழுது நான் உங்களை நோக்கி
அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும், நல்ல கவனிங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்ததைப் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்த வாசிங்க. ஒரு மனிதன், இங்கதான் வருது, உங்களுக்காக செய்வார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. 2014 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வந்தது போல அவர் செய்த எல்லா அதிசயங்களை, அற்புதமான வழிநடத்தலை நீங்கள் கண்டீர்களே. இனியும் நமக்காய் அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இனியும் நம்மை நடத்துவார். இம்மட்டும் நம்மோடு இருந்த எபினேசர், உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்வார். இம்மட்டும் நம்மோடு இருந்த இம்மானுவேலர் இனியும் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2014க்கு போதுமான ஆண்டவர் 2015க்கும் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் செய்கைகளை நீ கர்த்தருக்கு ஒப்புடி, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவி. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம், நாம் பெற்ற வெற்றிகளை ஒப்புக் கொடுப்போம். இது எனக்குரியதில்லை ஆண்டவரே, இந்த வருடத்திலே நான் இந்த காரியத்தை செய்தேன், இந்த காரியத்தை நான் முடித்தேன், இந்த வீட்டை வாங்கினேன், இதை படித்து முடித்தேன், இந்த காரை வாங்கினேன், இது எனக்குரியதல்ல, இது உமக்குரியது ஆண்டவரே, இது உமக்குரியது. உமக்கே மகிமை செலுத்துகிறேன். தோல்விக்கான காரணங்கள், அந்த பலவீனங்கள், இது என்னால் முடியாத ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் போட்டிருக்கிற எல்லா திட்டங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றிருக்கிற ஈசாக்குகளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்குகளை நாங்கள் பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடத்திலே இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் நீர் 1000 ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற அந்த பரிமள தைலத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் பிரசங்கிக்கத்தக்க செய்தியாய் அது மாறும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து பிலிப்பியருடைய 3:12, 4:11, 13, 19 நாம் சேர்ந்து இந்த செய்தியின் சாராம்சமாக வாசித்து விட்டு நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12, 4:11, 13, 19 நான் அடைந்தாயிற்று. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன். 4:11 வாசிங்க. 4:11 பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கேட்ட வார்த்தைக்காக நாம் தேவனுடைய
சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்த்து நீர் செய்த எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு நாங்கள் திட்டமிட எங்களுக்கு உதவி செய்வீராக. கிருபையாய் தர இருக்கிற புதிய ஆண்டுக்குள்ளே புதிய இலக்கத்தோடு புதிய திட்டத்தோடு பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வெற்றிகளை, எங்கள் தோல்விகளை, எங்கள் ஈசாக்குகளை, எங்கள் 5 அப்பத்தையும் 2 மீனையும், எங்கள் பரிமள தைலத்தை உடைய பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அதிசயமாய் நடத்த நீர் போதுமானவர். அற்புதமாய் நடத்த நீர் போதுமானவர். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம் என்று சொல்லி பாடி அறிக்கை செய்து நாம் வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வோம்.